வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வேலை 8997 பணியிடங்கள இவர்களுக்கு இனி வாய்ப்பு ஊதியத்திலும் மாற்றம். இது ஒரு சூப்பரான வேலைங்க. சத்துணவு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள நிரப்புவது புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. சத்துணவு அமைப்பாளர் உதவியாளருக்கான ஒரு அருமையான அப்டேட் தாங்க. இந்த வருடத்தில அதிகமான வேலைகள வந்து குடுத்துட்டே இருக்கு அரசு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லப் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக நாட்கள எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சத்துணவு அமைப்பாளர், சத்துணவு சமையல் உதவியாளர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ போணும்னு நினைக்கிறவங்களோ மறக்காம இந்த வீடியோவ முழுசா பாருங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு ஏ டூ இசட் நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். இந்த வேலை வாங்கணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்னென்ன பண்ணனா அந்த வேலை கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல கூறுவோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதாவது 8997 சத்துணவு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான நிரப்புவதற்கான விவாகரத்தில் அரசாணை திருத்தம் செய்யப்பட்டது. அதாவது ஓராண்டு தொகுப்பூதியத்திற்கு பிறகு சிறந்த காலமுறை ஊதியம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு புதிய அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து சமூக நல மகளிர் உரிமைத்துறை உத்தரவு உள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டப்படி 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதியம் அடிப்படையில் நிரப்புவதில் திருத்தம் வந்து வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசாணை எண் 33/13/2025 தான் இது வந்து பார்த்திங்கன்னா அமுல்படுத்தியிருக்காங்க. அதாவது சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மொத்தம் சமையல் சத்துணவு திட்டத்தில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கான 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் மட்டுமே வந்து மாதம் 3000 வீதம் வந்து தொகுப்பூதியத்தில் நிரப்ப ஆணை வந்து வெளியிடப்பட்டிருந்தார். உயர்நீதிமன்றம் இடைக்கால ஆணையில் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்வதில் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, சமூக மகளிர் உரிமைத்துறை திருத்தங்கள் பின்வருமாறு: தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்டும் பணியாளர்கள் 12 மாதங்கள் திருப்திகரமாக பணியில் முடிக்கும் தகுதி பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம், சிறப்பு கால முறை ஊதிய எஸ்டிஎஸ் நிலை 3000 9000 வழங்கப்பட வேண்டும் என்று சொற்றொடர்களுக்கு பதிலாக இவ்வாறு தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு ஓராண்டு காலப்பணிக்கு பிறகு காலமுறை ஊதியம் ஊதிய நிலை 1 லைவ் ஆஃப் பே, அதாவது நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா 3000 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து 9000 ஊதியம் வழங்கப்படும் என்று சொற்றொடர் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருந்தது. மேலும் மேற்குறிப்பிட்ட அரசாணை பற்றி 3 இறுதியில் உள்ள சமையல் உதவியாளர் பணிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்ற நியமனம் செய்வதில் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். சொற்றொடருக்கு பதிலாக நாள் 12/3/2025 வெளியிடப்பட்டுள்ள ஆணையின் பின்பற்றி சமையல் உதவியாளர் பதவிக்கான நேரடி நியமனம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என சொற்றொடர் சேர்க்கப்படுகின்றன என்று தமிழக அரசாணை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சம்பள திருத்தமும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்படுறாங்க. அதே மாதிரி இதுக்கான வேலையும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.